அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 276 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கூடா ஒழுக்கம் என்கிற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். நெஞ்சின் துறவார் என்றால் தமது உள்ளத்திலிருந்து பற்றுகளை துறக்காதவர்கள். துறந்தார் போல் என்றால் பற்றுகளை முற்றும் துறந்த துறவிகளை போல. வஞ்சித்து என்றால் சூழ்ச்சி எண்ணங்களுடன் பிறரை ஏமாற்றி. வாழ்வாரின் என்றால் வாழ்கின்றவர்களைப் போல. வன்கணார் இல் என்றால் இரக்கமில்லாதவர்கள் எவரும் இல்லை. அதாவது தமது உள்ளத்திலிருந்து பற்றுகளை முற்றும் துறக்காமல் பற்றுகளை துறந்த துறவிகள் போல, சூழ்ச்சி எண்ணங்களுடன் பிறரை ஏமாற்றி வாழ்கின்றவர்களைப் போல இரக்கமில்லாதவர்கள் இவ்வுலகில் எவரும் இல்லை என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். 4 சீர்களை கொண்ட அளவடியாக முதலாம் அடியும் 3 சீர்களை கொண்ட சிந்தடியாக 2ஆம் அடியும் அமைய மொத்தமாக 7 சீர்களை கொண்ட குறள் வெண்பாவாக திருக்குறள் உள்ளது என்பதை அறிகிறோம். கூடா ஒழுக்க செயல்கள் பலவற்றை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற எத்தர்கள், ஏமாற்றுக்காரர்கள், தம்மை முற்றும் துறந்த துறவிகள் போன்றும், ஆசைகள் அறவே இல்லாத முனிவர்கள் போன்றும், சத்தியம் கொஞ்சமும் தவறாத உத்தமர்கள் போன்றும் காட்டிக்கொண்டு நடித்து கொண்டு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பல வகைகளிலும் கொள்ளையடித்து கொண்டு பக்திமான்கள் போல பகல் வேஷம் போட்டுக்கொண்டு தாம் சொல்வதையெல்லாம் சொந்த அறிவு சிறிதும் இல்லாமல் நம்பி செயல்படுகின்ற பாமர மக்களை தமது சூழ்ச்சி வலைகளிலே மாட்டி இத்தகைய நரி கூட்டத்தினர் தமது நெஞ்சமறிய நய வஞ்சகம் செய்து எத்தனை காலம்தான் ஏமாற்றி பிழைப்பார்கள் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் தாய் திரு நாட்டிலே என்று நல்லவர்கள் போல வேடம் போட்டுக்கொண்டு பிறரது பொருளை, குறிப்பாக ஏதுமறியாத பாமர மக்களினுடைய பொருளை பறித்து உண்டு வாழ்ந்து ஈன பிழைப்பு நடத்துகின்ற எத்தர்களை ஒரு நாயகன் சாடி பாடுகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1954ஆம் ஆண்டு வெளிவந்த மலை கல்லன். தஞ்சை ராமையாதாசின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு எஸ்.எம். சுப்பையா இசை அமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உயர்வான உன்னதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி. பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இனி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.
இனி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. எனவே அன்பு தம்பிகளே, தங்கைகளே, தமது நெஞ்சகத்திலிருந்து, தமது உள்ளத்திலிருந்து பற்றுகளை உண்மையிலேயே துறக்காமல், பற்றுகளை எல்லாம் துறந்த துறவிகள் போல, முனிவர்கள் போல சூழ்ச்சி எண்ணங்களுடன் பிறரை ஏமாற்றி வாழ்கின்றவர்களை போல இரக்கமில்லாதவர்கள் இந்த உலகிலே எவரும் இல்லை என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்து என்பதை தெளிவாக அறிந்து உணர்ந்து, கூடா ஒடுக்க செயல்களிலே, சூழ்ச்சி செயல்களிலே, பிறரை ஏமாற்றுகின்ற செயல்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டு நமது புகழை கெடுத்து கொள்ளாமல் சிறப்பான ஒழுக்கத்துடன் வாழ்ந்து வாழ்க்கையிலே புகழையும் மேன்மையையும் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 277. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.